Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் அன்னாசி பழக்கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த அன்னாசி பழக்கறியை அன்னாசி பழ சட்னின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான அன்னாசி பழக்கறியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அன்னாசி பழத்தை நான் கடையில் வாங்கும் போது இவ்வாறு காய் மாதிரி தான் இருந்தது. ஆனால் வீட்டில் கொண்டு வைக்க அடுத்த நாளே நல்லா பழுத்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்காக முதல்ல நாங்கள் இந்த பழத்தில் இருக்கிற தோலெல்லாம் வெட்டி எடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த அன்னாசி பழத்தோட தோலெல்லாம் வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நடுவில் இருக்கிற தண்டை நீக்கிட்டு தனியாக சதையை மட்டும் வெட்டி கொண்டுவோம். இந்த சதையை நீங்கள் வெட்டும் போது ஆக சிறிய துண்டுகளாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் பெரிய துண்டாகவும் இல்லாமல் நடுத்தர சைஸில் வெட்டி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த அன்னாசி பழமெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த அன்னாசி பழத்தோட தேவையான அளவு உப்பும் அதோட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். நீங்கள் எடுக்கிற பழத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த அன்னாசி பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம். இப்போ நாங்கள் இந்த அன்னாசி பழத்தை ஊற விட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த அன்னாசி பழக்கறியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். இந்த எண்ணெய் சூடாயினதும் அதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராம்பும் கருவேப்பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நான் டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு ரம்பையிலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதோட நான் 150 கிராம் வெங்காயமும் அதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து பண்ணலாம். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டை நீங்கள் அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்திரிகளாக அரைச்சி கொள்ளுங்க. அப்போ தான் இந்த அன்னாசி பழத்தோட இந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவரையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்கள் ஏற்கனவே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுக்கிற அன்னாசி பழத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த அன்னாசி பழம் அவியறதுக்காக ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம். இப்போ பாருங்க, இந்த அன்னாசி பழம் நல்லா அவிஞ்சு அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இந்த கறியோட சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கறிக்கு தேவையான பாலை சேர்த்துக்கொள்கிறோம். நான் இந்த அன்னாசி பழ கறிக்கு விப்பிங் க்ரீம் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தேங்காய் பாலும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த அன்னாசி பழ கறியோட இந்த பால் சேர்த்த உடனே கறி நல்ல கிரேவியாக நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நான் 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இந்த சீனி நாங்கள் ஏன் சேர்க்குறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அன்னாசி பழ கறியோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காரமாகவும் அதே நேரத்தில் சாதுவான இனிப்பு தன்மையாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு அந்த கறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அன்னாசி பழ கறியோட நான் இந்த சிவப்பு மிளகாயை ஒரு கார்னிஷுக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் எங்களோட அன்னாசி பழ கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகு தூளும் சேர்த்து இந்த கறியை இறக்கி கொள்ளுவோம்.
பாருங்க எங்கட அன்னாசி பழக்கறி நல்ல உரைப்பு புளிப்பு இனிப்போட சேர்ந்து நல்ல கமகமண்ட வாசமாகவும் வந்திருக்குது. இந்த கறியை நீங்க பிரியாணி புலாவ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி சாதத்தோட மட்டும் இல்லாம ரொட்டி சப்பாத்தி நானோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். இந்த அன்னாசி பழக்கறியை நான் ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்திருக்கிறேன். இதோட நான் கத்திரிக்காய் சட்னியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் அதோட ஜோகட் சலாட்டும் செய்திருக்கிறேன். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க. இப்போ நாங்கள் செய்த அன்னாசி பழக்கறி உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.